சிவகங்கையில் மினி பஸ் முன்னால் சென்ற தனியார் பள்ளி வேனை முந்தி செல்ல முயன்ற அதன் பக்கவாட்டில் மோதியதால் மினி பஸ்ஸின் படிக்கட்டில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்த +1 மாணவர் கீழே விழுந்து இடுப்பில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ் கண்ணன், விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே ஏனாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாகவேலுவின் மகன் சந்தோஷ். இவர் சிவகங்கை மன்னர் மேல்நிலைப் பள்ளியில் +1 காமர்ஸ் துருப்பி படித்து வருகிறார். இவரும் இவரது நண்பர் சூர்யாவும் ஏனாபுரத்திலிருந்து சிவகங்கைக்கு மினி பேருந்தில் பயணம் செய்துள்ளார். மினி பேருந்து கூட்டம் அதிகமாக இருந்ததால் படிக்கட்டில் தொங்கியபடி வந்துள்ளார். பேருந்து சிவகங்கை அருகே ஆதம் பள்ளிவாசல் அருகே வரும்போது முன்னே சென்ற தனியார் பள்ளி வாகனத்தை முந்த செல்ல முயன்ற போது ஓட்டுநரின் கவனக்குறைவால் இரு பஸ்களும் பக்கவாட்டில் மோதிக்கொண்டன. இதில் படியில் பயணம் செய்த சந்தோஷ் இடுப்பில் பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இவரது நண்பர் சூர்யா இடது காலில் முறிவு ஏற்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இப்பகுதி குறித்து இந்த விபத்து குறித்து சிவகங்கை நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி நேரங்களில் போதுமான பேருந்துகள் இயக்காதது ஓட்டுநரின் அஜாக்கிரதையின் விபத்துகள் தொடர்ந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.